அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழ்ச்செல்வன். மனம் மற்றும் நினைவுத்திறன் பயிற்சியாளர், ஆத்தரைஸ்டு கரியர் கன்சல்டன்ட். இப்ப 10th அண்ட் 12th முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற குழப்பங்கள் நிறைய இருக்கு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம சயின்டிஃபிக்கலா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணும்பொழுது நீங்க உங்க குழந்தைகளுக்கான பெஸ்ட் கோர்ஸ் செலக்ட் பண்ண முடியும். இப்ப எந்த ஒரு கரியர் கைடன்ஸ் அப்படின்னாலும் இந்த ஸ்டோரிஸை நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. ஒரு அழகான காடு இருந்திருக்கு. அந்த காட்டுல விதவிதமான நிறைய மிருகங்கள் இருந்திருக்கு. எல்லா மிருகங்களுக்கும் ஒரு நாள் ஒரு சண்டை வந்துருச்சு. யார் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு சண்டை வந்துருச்சு. அப்போ ஒரு முடிவு பண்றாங்க, இந்த ஒரு போட்டி வைப்போம். அந்த போட்டியில் ஜெயிப்பவர்களை வந்து இந்த காட்டோட ஜீனியஸ் அப்படின்னு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சேர்ந்து முடிவு பண்றாங்க. அப்ப ஒரு மரம் ஏற போட்டி வைக்கிறாங்க. எல்லாருக்கும் ஈக்குவல் போட்டியா இருக்குன்னு சொல்லி மரம் ஏற போட்டி வைக்கிறாங்க. எல்லா மிருகமும் கலந்து. ஸோ இப்ப இந்த போட்டியில எந்த மிருகத்தாலும் நம்மளால ஜெயிக்க முடியும். ஆப்வியஸ்லி பார்த்தா குரங்கு ஈஸியா இந்த மரத்தை ஏறும். ஸோ அது மாதிரி மற்ற மிருகங்கள்லாம் அப்பனா புத்திசாலி இல்லையா அப்படின்னா அது கிடையாது. ஒவ்வொரு மிருகங்களுக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும். அதுபோல நம்ம எல்லாருமே ஜீனியஸ் தான். ஒவ்வொருக்கும் ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கும். நம்ம இன்டெலிஜென்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம கோர்ஸ் எடுக்கும்போது நம்மளால பெட்டரா சைன் பண்ண முடியும். ஸோ உங்க குழந்தைங்களோட இன்டெலிஜென்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். மேக்ஸிமம் குழந்தைகளுக்கே தெரியும் அவங்க இதுல பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம சயின்டிஃபிக்கலா எப்படி பார்க்கலாம்னா, இந்த உலகத்தில் உள்ள மக்களை 8 விதமா பிரிச்சுக்கலாம். இது ஹார்வர்ட் கார்னர்ங்கிறவர் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற தேரியில சொல்லியிருக்காரு. இந்த 8 இன்டெலிஜென்ஸ்ல உங்க குழந்தைங்க எந்த இன்டெலிஜென்ஸ் பார்த்துட்டு அதுக்கான கோர்சஸை நம்ம எடுக்கலாம். இப்போ உங்க குழந்தைகள் ஒரு நல்ல லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸா இருக்காங்க அப்படின்னா நீங்க இன்ஜினியரிங் எடுக்கலாம். இன்ஜினியரிங் வந்து மேக்ஸிமம் லாஜிக்கல் ஓரியன்டான பர்சன்ஸ்க்கு ரொம்ப சூட் ஆகும். ஒரு நேச்சர் ஓரியன்டான ஒரு இன்டெலிஜென்ஸா இருக்காங்க அப்படின்னா அந்த பயாலஜிக்கல் ஓரியன்டா மெடிக்கல் கூட எடுக்கலாம். மெடிக்கல் சயின்சஸ் கூட எடுக்கலாம். ஒரு பிக்சர் ஸ்மார்ட்டா இருக்காங்க, ஒரு விஷுவல் இன்டெலிஜென்ஸா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இப்போ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் இந்த மாதிரியான காலேஜஸ்ல எல்லாம் ஃபேஷன் டெக்னாலஜி ப்ராடக்ட் டிசைன்ஸ் எல்லாம் பண்றாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்க குழந்தை ஒரு பாடி ஸ்மார்ட்டா இருக்காங்கன்னா அவங்க வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு கெரியரா எடுக்கலாம். அண்ட் டான்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை அவங்க எடுத்துக்கலாம். அண்ட் மியூசிக் இன்டெலிஜென்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க மியூசிக்கை கெரியரா எடுத்துக்கலாம். ஒரு பீப்புள் ஸ்மார்ட்டா இருக்காங்க அப்படின்னா அவங்க தே கேன் கோ ஃபார் சம் எம்பிஏ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு போகலாம். அண்ட் பிபிஏ மேனேஜ்மெண்ட் சைட் போகலாம், சைக்காலஜிக்கல் சைட் போகலாம். ஸோ நிறைய பீப்புளை ஹேண்டில் பண்ணுறது மார்க்கெட்டிங் அந்த மாதிரியான கோர்சஸ் இருக்கலாம். செல்ஃப் ஸ்மார்ட்டாக இருந்தாங்கன்னா ஆப்வியஸ்லி சைக்காலஜி ரொம்ப ஃபிட்டாக இருக்கும் அவங்களுக்கு. ஒரு லிங்குஸ்டிக் இன்டெலிஜென்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்ல மொழி திறமை அதை வளர்த்துக் கொள்ளக்கூடிய கோர்சஸ் போகலாம். ஒருவேளை அவங்க தமிழ், இங்கிலீஷ் ஏதாவது ஒரு லாங்குவேஜ் ஓரியன்டாக அவங்க எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி உங்கள் குழந்தைகளை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். எல்லா ஃபீல்டுக்கும் நமக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஸோ எந்த ஃபீல்டு எடுத்தாலும் அதில் அவங்க நல்ல இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அது ஒரு 10,000 ஹவர் ஒர்க் பண்ணுறாங்கன்னா டெஃபினட்டாக கிடைக்கும். எக்ஸாம்பிள்ஸ் இப்போ லிங்குஸ்டிக் இன்டெலிஜென்ஸாக இருக்காங்க அப்படின்னா அவங்க லைக் ஷேக்ஸ்பியர் மாதிரியான ஆட்களாக அவங்க வரலாம். ஜேகே ரோலிங் மாதிரியான ஒரு விஷயங்கள் அவங்களால பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் லாஜிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பில் கேட்ஸ் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ரிலேட்டடாக இருக்க பீப்புளுக்கு, பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்க பீப்புளுக்கு லாஜிக்கல் ரொம்ப தேவைப்படும். அண்ட் ஒருவேளை அவங்க ஒரு இன்டர்பர்சனல் பீப்புள் ஸ்மார்ட்டாக இருந்தாங்கன்னா பீப்புள் ஓரியன்டான விஷயங்கள் லைக் மகாத்மா காந்தி, அப்துல் கலாம் மாதிரியான பெரிய பர்சனாலிட்டி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது ரிலேட்டடாக அவங்க போகலாம். நேச்சுரல் இன்டெலிஜென்ஸ் இருக்கவங்களுக்கு நம்ம சார்லஸ் டார்வின், பாட்டனி அந்த மாதிரி விஷயங்கள் அவங்க எடுத்துக்கலாம் கிளாஸஸ். அண்ட் பாடி ஸ்மார்ட் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே டான்ஸ் அந்த பாடி ரிலேட்டடான விஷயங்களை அவங்க எடுத்துக்கலாம். ஸ்போர்ட்ஸ் அது ஒரு கரியரை எடுத்துக்கலாம். அண்ட் விஷுவல் இன்டெலிஜென்ஸாக இருந்தாங்கன்னா ஃபேஷன் டிசைனிங், நம்ம வந்து அனிமேஷன்ஸ் அந்த மாதிரி விஷயங்களை அவங்க கோர்ஸாக எடுக்கலாம். ஒருவேளை செல்ஃப் இன்டெலிஜென்ஸாக இருக்காங்கன்னா நிறைய சைக்காலஜிஸ்ட் நமக்கு தேவைப்படுறாங்க. அது மாதிரியான விஷயங்கள் அவங்க அந்த கோர்சஸ் தான் அவங்க செலக்ட் பண்ணலாம். ஸோ ஆப்வியஸ்லி மியூசிக் நமக்கு தேவைப்படுறாங்க. ஸோ அதுவும் ஒரு கரியராக எடுத்துக்கலாம். நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை இப்போ எனக்கு திருச்சியில் கலை காவேரின்னு ஒரு கல்லூரி இருக்கு. அதில் இசையை பற்றிலாம் கிளாஸஸ் இருக்கு. ஸோ அதை கூட அவங்க எடுத்துக்கலாம். ரைட். ஸோ இதுதான் நான் உங்களுக்கு முக்கியமாக நான் சொல்லணும்னு நினைச்சது. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்க. ஏதாவது விஷயங்கள் நமக்கு தேவை அப்படின்னா இங்கே தொடர்பு கொள்ளலாம். நன்றி.